எங்க மகன் பிழைக்க மாட்டான்னு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. கடைசியா உங்ககிட்ட வந்தோம். அந்த கற்பகாம்பாளே உங்க ரூபத்துல வந்து எங்க மகனை காப்பாத்திட்டா. டாக்டர், இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நீங்க நடத்துற கற்பகாம்பாள் அனாதை விடுதிக்கு எங்களால முடிஞ்ச காணிக்க தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி. நான் ஒரு உயிரைத்தான் காப்பாத்தினேன். நீங்க கொடுத்த இந்த நன்கொடையால பல உயிர்களை காப்பாத்திட்டீங்க. உங்க மாதிரி நல்ல மனசு எல்லா பணக்காரங்களுக்கும் இருந்தா அனாதைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இது உங்களுக்கு. மீனாட்சியம்மா, நாம நடத்துற கற்பகாம்பாள் அனாதை விடுதிக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி சேர்ந்திருக்கு. நாளைக்கு நீங்க கட்டிட வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்க. மேடம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிதியை திரட்டி இருக்கீங்க. சமூகத்துல நிராதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட அக்கறை இந்த நாட்டுக்கு தெரியணும். நம்ம விடுதி சார்பில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அந்த விழாவில் இந்த பணத்தை வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நோ, மத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நான் அது செய்யல. நான் ஒரு தனி மரம். 3 முடிச்சு போட்டுக்காம 300 நாள் சுமக்காம தாய்ங்கிற உன்னதமான ஸ்தானம் கிடைச்சிருக்கேன். இது ஒண்ணே எனக்கு போதும். சாரி மேடம், நீங்க விரும்பலைன்னாலும் இந்த விழாவை நான் நடத்தித்தான் தீரணும். உங்களை மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கிற சமுதாய அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை விளம்பரப்படுத்தித்தான் தீரணும். பணத்தை வச்சுக்கோங்க, விழாவில் வாங்கிக்கிறேன். ரவி, சீனா, எழுந்துருங்க, நம்ம போலாம். அவங்க இங்கே இருக்கட்டும், நாளைக்கு நானே கொண்டு வந்து விடுறேன். ஓகே மேடம், நான் வரேன். ஐயோ அம்மா, பொருடா பொரு. அம்மா, என் தம்பி நெஞ்சு வலியால துடிக்கிறாம்மா. நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாத்துறீங்க. பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு. சொல்ல மாட்டேன். என் உயிரை பண்ண சொல்ல மாட்டேன். அது குழந்தைங்க படம். இந்த கால் ஜாப்லாம் வேண்டாம், மரியாதையா சொல்லு, எங்க வச்சிருக்க பணம்? விடுங்க விடுங்க. எப்படி உண்மையை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ, குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். இம்சப்படுத்தாம அகிம்சை முறையில பணத்தை வாங்கிட்டு போகும்டா. அவங்க நல்லவங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. எங்க பணம்? வேண்டாப்பா, தாய் தந்தை இல்லாத இந்த குழந்தைகளை தவிக்க விட்டுறாதீங்க. இந்த பணம் இல்லைன்னா இவங்க எதிர்காலமே இருண்டு போயிடும். நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து பணம். இந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டல, தீர்த்து கட்டிடுறேன். வேண்டாம் சொல்லிட்டேன். எங்க பணம்? அந்த அலுமாரில தான் இருக்கு. குழந்தைங்க தெய்வத்துக்கு சமாளின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு துரோகம் பண்றீங்களே, இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. செத்த பிறகு நரகம் கிடைக்குங்கிற அவ்வளவுதானே. உயிரோடு இருக்கும்போது உல்லாசமா இருக்கிறேன். ஒத்து ஐயா, அந்த பணத்தை கொடுத்துருங்கயா, நாங்கெல்லாம் அனாதையா. நேரா போனா மெயின் ரோடா இருக்கு, எங்கேயாவது மாட்டிக்க போறோம். ஒரு கால மரத்து வழியா போயிடுவோம். ஆமா ஆமா, போ போ.
டாக்டர் ராஜேஸ்வரி வீட்டுல கொள்ள நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே ஓ மேலதான் சந்தேகப்பட்ட. அது சரியாத்தான் போச்சு. நடரா ஸ்டேஷனுக்கு. ஏன் அந்த சோகமா போஸ் குத்து உக்காந்துக்கிற? சரியா திருட தெரியல மாட்டிக்கணும்னா அத விடு. அந்த அடுத்த தபா லம்பா கைவை சும்மா ஒரு 10 லட்சம்னு. அட போப்பா, விலைவாசி ஏறுற வேகத்துல 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாருன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு உப்பு புளி மிளகா கூட வாங்க முடியாது. ஜட்ஜி என்ன 5 வருஷம் தண்டனை கொடுத்தா அந்த உள்ளவே இருந்துடுவாரா? 10 தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு தபா நல்லா பாத்துக்க. காலையில இருக்கிறாரா இல்லையா? வழிய விடு. நீ புது ஜெயிலரு, நான் பழைய கேடி. உடம்பும் உத்தியோகமும் ஒழுங்கா இருக்கணும்னா வழிய விடு. ஏய் நிறுத்துறா. ஆத்தா கொடுத்த உயிருக்கும் அரசாங்கம் கொடுத்த உத்தியோகத்துக்கும் நீ கெடு வைக்கிறியா? தடியா, நான் இங்க இருக்க வரைக்கும் யாரும் ஜெயிலும் தப்ப முடியாது. தெரியுதா? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எடுத்துருப்பாங்க அவனை. பூரணி மனோன்மணி தயா பரி பராபரி புராதனி தராதரமெல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்ரி மகமாயியன்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிடனுக்கு ஏறவில்லையோ? தேகி என்றாலும் உனக்கு ஈய வகை இல்லையோ? தேன ரட்சகி அலையோ? ஆறுலகினில் பெற்ற தாயன்றி மக்கள் தம்மை ஆதரிப்பவர் சொலாய் அன்னையே, அன்னையே ஆதரிப்பவர் சொலாய் அன்னையே. பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய். மேருவை வளைத்தவன் இடத்தில் வளரு அமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ். மயிலை வாழ் திருமயிலை வாழ். விரைமலர் குழல் வல்லி மறைமலர்பதவல்லி விமலி கற்பகவல்லியே, கற்பகவல்லியே, கற்பகவல்லியே. நிலா அதுவானத்து மேல பல்லானது கேட்டுக்கு பாட்டு பாடுறது வந்தன தொலைச்சு தொலைச்சு. ஆமா சொல்லிட்டேன். வாங்கம்மா வாங்க. வெள்ளிக்கிழமைங்கிறது உங்களை பார்த்தாதாம்மா ஞாபகத்துக்கே வருது. பிரசாதம் தானே கொடுத்துருவோம். வாங்கம்மா வாங்க. ஏய்
அம்மா பிரசாதம் கொடுக்க வந்திருக்காங்க, வந்து எடுத்துக்க. நடைய பாரு அண்ணா நட. ஆமா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே வேலையா போச்சு. ஆடி ஆத்தி பாத்தீங்களாமா என்ன பேச்சு பேசுறான்னு? ஐயோ ஐயோ பொல்லாத வாயாடிமா, என்னாலயே சமாளிக்க முடியலன்னா பாருங்களேன். நீ என்னடியாத்தா எடுத்துக்கைய, தனியா சொல்லணுமாக்கா அப்படியே. ஆளப்பாரு ஆள. இது ஒண்ணு எடுத்துக்க. ஸ்பெஷலா சொல்லணுமா உனக்கு? என்னடி மறைக்கிற? தலையை திருப்பிடுவேன், ஜாக்கிரதை. அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொண்டாந்து குடுக்குறீங்க. அடி உதைக்கே திருந்தாது இந்த ஜென்மங்க. 5 பைசா குங்குமத்துக்கு திருந்த போது வேஸ்டுமா. நான் மனுஷங்களை நம்புறது இல்லம்மா, அந்த ஆண்டவனை தான் நம்புறேன். இவங்கள யாராவது ஒருத்தர் விடுதலையாகி போகும்போது திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதுவே என் நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றிதாம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. வாங்க வாங்கம்மா. எங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆம்பளைங்க கைதி பக்கம் கூட்டிட்டு போ. வாங்கம்மா. யாராது? ஜெயிலர் பொண்டாட்டி. அண்ணே, உன் புருஷன் பெரிய கடமை வீரன்னு பேர் எடுக்க ரொம்ப அலட்டிக்கிறான். அதனால இந்தியா ஒண்ணு அவன் பேர்ல எழுதி வச்சிட போறது இல்ல. ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இல்ல இது உன் கழுத்துல இருக்காது. ராஸ்கல், அடிச்ச கை இன்னும் வலிச்சிட்டு இருக்கு. ஆனா நான் மறுத்து போன ஜென்மம் அடி வாங்க மறந்துட்டு பொம்பளை கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கானா? இன்னைக்கு 2 ஒண்ணு ஆக்கி அவனை. இந்த முரட்டுத்தனம் தாங்க உங்களோட முதல் எதிரி. அயோக்கியர்கள் அடுக்கிறதுக்கு அன்பு அகிம்சையும் தாங்க சரியான ஆயுதம். இங்க பார், இது ஒண்ணு கோயில் இல்ல, நான் ஒண்ணு மகான் இல்ல. ஜெயில இருக்க குற்றவாளி கிட்ட தம்பி இப்படி எல்லாம் தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னா சரிதான் போடா மச்சான்மா. அடிக்கணும்டி, அடி தாண்டி ஜெயில ஆபீசரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த முறை உங்க மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. நாணயமான புருஷன்கிட்ட பட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்க சொல்ற மனைவியை கூட மன்னிச்சிடலாம். ஆனா கடமைக்காக போராடுற என்ன கழுத்துல இருக்க தாலியை காட்டி கோழையாக்குற பாரு, உனக்கு மன்னிப்பே கிடையாதுரி. ஏய், ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. இனிமே மனைவியா மாத்திரம் இரு, புத்தி சொல்ல மந்திரி ஆயிடாத, ஜாக்கிரதை.